இது உங்கள் குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை இந்த சேனல் மூலம் உங்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்று ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழங்கியுள்ள அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா பட்டதாரி அல்லாத பணியிடங்கள், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் 06/2024 CEN 06/2024 முழுக்க அவங்க 12th மையமாக கொண்டு 12th பாஸ் அப்படிங்கிறத மையமாக கொண்டு உள்ள போஸ்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நமக்கு 4 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 3445 பணியிடங்கள் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான நம்மளுடைய ஆர்ஆர்பி அப்படிங்கிறது சென்னை ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பணியிடங்களில் 192 வேக்கன்சி இருக்குது, 194 வேக்கன்சி இருக்குது. அதே போல் நமக்கு அருகில் உள்ள திருவனந்தபுரத்தில் 112 வேக்கன்சி இருக்குது. ஆக மொத்தம் 3446 வேக்கன்சி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆர்ஆர்பியை தான் நம்ம சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்ஆர்பியில் எக்ஸாம் எழுதுகிறதோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறதோ அனுமதிக்கப்படுறதில்லை. சப்போஸ் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்ஆர்பியில் எழுதி அவங்க பின்னாடி நம்மளை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம டிஸ்குவாலிஃபைடு பண்ணிவிடுவாங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எந்த ஆர்ஆர்பி வழியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த 4 பணியிடங்களுக்கும் குவாலிஃபிகேஷனுங்கிறது 12th பாஸ் மட்டும்தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் 2 டைப்பிஸ்ட் பணியிடங்களுக்கு எக்ஸாமோடு சேர்த்து டைப் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. டைப் ஸ்கில்லு தான் டெஸ்ட்டை தவிர டைப் சர்டிஃபிகேட் கேட்கல. ஸோ 12th பாஸு 50% அண்ட் எபோவ் மார்க் இருக்கிற எல்லாரும் 12th அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்டுக்கு இதுலேருந்து ஒரு 5% வேறு குறைச்சிக்கிறாங்க. ஸோ 45% உள்ள SC/ST கேண்டிடேட் மற்ற எல்லோரும் 50% உள்ளவங்க இந்த எக்ஸாமுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். டைப்பிஸ்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ அது கம்ப்யூட்டரில் நம்ம அடித்து கொடுத்தா போதும். ஸோ நம்ம வேகன்சியை பார்த்தோம். ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்பியோ அல்லது நமக்கு நியரஸ்ட்டாக உள்ள திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியோ நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதலாம். 12th பேஸ்டு தான். இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 20/9 ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான தொடக்க தேதி 21/9. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதுன்னா 20/10/2024 அக்டோபர் 20ஆம் தேதியோட நைட்டோட க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து 2 ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு. ஸோ அது 22ஓட முடியுது. அதே சமயம் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற அப்ளிகேஷனில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டு 1/11/2024 வரைக்கும் கரெக்ஷனுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா காலத்தையும் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும். 3 விஷயத்தை தவிர ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஆர்பி சூஸ் பண்ணது, 2வது நம்மளோட இமெயில் ஐடி, நம்மளுடைய ஃபோன் நம்பர், இந்த 3 தவிர பாக்கி எதையுமே மற்றக்கு எல்லாத்தையும் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுங்க. எந்த ஆர்ஆர்பியை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும், எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறோங்கிறதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். அதாவது 2024 எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளிகேஷனை போடாதவங்க, அப்ளை பண்ணாதவங்க எல்லோரும் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் கேட்க போகிறாங்க. என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறது, இமெயில் ஐடி, மொபைல். ஸோ இதை கடைசி வரைக்கும் மாற்றக்கூடாது. இது முடித்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ அப்ளிகேஷனில் நம்ம ஜென்ரலாக சில விஷயங்கள் தான் கேட்குறாங்க. அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய SSLC மார்க் ஷீட்டில் உள்ள நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேமை யூஸ் பண்ணணும். ஸோ இது கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுற பேஜ் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எப்படி இந்த நோட்டிஃபிகேஷனோட ஹைலைட்ஸ் பார்த்தோம், தேதியை பார்த்தோம். வர 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நம்ம போன வீடியோவில் இதே நோட்டிஃபிகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது போட்டிருந்தோம். ஸோ அந்த டிகிரி ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் பேட்டர்னும் செலெக்ஷன் ப்ராசஸும் பற்றி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸை பற்றியும் எக்ஸாம் பேட்டர்னை பற்றியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது உங்கள் குருமணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.